Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். 100 பேர் அடைக்க வேண்டிய இடத்துல 500 மகளிர் கிட்டத்தட்ட 200 ஆண் தோழர்கள் வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இத தலைவர் விஜய் அவராங்க வந்து அந்த நிலைமை அங்க என்ன ஒன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க அடிப்படையான கழிப்பிடங்கள் வந்து கிடையாது, 2 டாய்லெட் தான் இருக்கு. இவங்க வந்து செய்தி போடுறாங்க 100 பேர், கிட்டத்தட்ட மகளிர் 500 பேர் அடைச்சு வச்சிருக்காங்க. 500 பேரை நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்க வந்து செப்பரேட்டாவது பண்ணணும். 100 பேரா நீங்க வேற வேற மண்டபத்துல நீங்க அடைச்சிருந்தாலும் நியாயம் நம்ம வந்து சொல்லலாம். தாவேக்காவோட மகளிர் அணி தாவேக்கா இதை முன்னெடுக்குது அப்படின்ற கோணத்திலே இதை வந்து எடுத்துட்டு போகவே வந்து விரும்பல. அதையும் வந்து நாங்க வந்து சொல்லவும் இல்லை. பொதுவா பெண்கள்னா நீங்க அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு. அவங்க கிட்ட எவ்வளவு ஹேஷா வந்து பிஹேவ் பண்றாங்க, போறாங்க, அவங்க வந்து மிரட்டும் தோணியில வந்து பேசுறாங்க. நீங்க வந்து பொது இடத்துல இது வந்து கொடுக்க கூடாது. ஆளுநரை சந்திச்ச முக்கியமான காரணம், முதல் காரணம் இதுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? வேற எந்த காரணமும் இல்ல. அவங்க சந்திச்சதே நீங்க பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான். 1 மணில இருந்து 1:10 வரைக்கும் தான் அந்த 10 நிமிஷம் தான். அதிகபட்சமா ஒரு 20 நிமிஷம் வந்திருக்கும், அவ்வளவுதான். ஜனவரில இருந்து தலைவர் வந்து ஆக்டிவா வந்து மக்களை சந்திக்கிறதும் சரி, தொண்டர்களை சந்திக்கிறதும் சரி, நடைப்பயணம் இந்த மாதிரிலாம் நிச்சயமா வந்து திட்டங்கள் இருக்கு. நாங்களும் அதெல்லாம் வந்து கட்சிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆளுநரை சந்திச்ச முக்கியமான காரணம், முதல் காரணம் இதுதானா இல்ல வேற ஏதாவது இருக்கா? வேற எந்த காரணமும் இல்லை. அவங்க சந்திச்சதே நீங்க பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் தான். 1 மணில இருந்து 1:10 வரைக்கும் தான் அந்த 10 நிமிஷம் தான். அதிகபட்சமா ஒரு 20 நிமிஷம் வந்திருக்கும், அவ்வளவுதான். ஸோ நம்ம வந்து வச்ச அந்த 3 கோரிக்கைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நிலைநாட்டப்படணும். பெண்கள் வந்து பாதுகாப்பு வந்து எல்லா இடத்துலையும் வந்து பெண்கள் பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். அதே நேரத்தில் பெஞ்சல் புயலில் வந்து தமிழக அரசாங்கம் கேட்ட நிதியை வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க தான் நம்ம வந்து போயிருக்கோம். ஏன்னா தமிழகத்தில் இந்த மக்களுக்காக வந்த ஆட்சி இன்னைக்கு இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஆனால் தமிழகத்தின் முதல்வரோ துணை முதல்வரோ திருமதி கனிமொழி எம்பி அவர்களை இது குறித்து மௌனம் வந்து சாதிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து களத்தில் நம்ம வந்து வீரியமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ ஒரு முதலமைச்சர் பேசினார்னா இவர் வந்து கவர்னரை போய் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் இதில் வந்து நம்ம பேசும் பொருளாக நம்ம வந்து பார்க்கணும். அதோட முக்கிய கருவா நம்ம அதான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, பல பேர் அவர் சந்திச்சிருக்காங்க, பல பேர் அவங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. நேரில் போயிட்டு ஆளுநர் சந்திக்கிறோம், நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசப்பட்டுச்சு, நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் நிறைய விஷயங்கள் அழுத்தம் கொடுத்துருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. விஜயும் அந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டாரு. ஏன்னா அவர் வந்து களத்தில் இறங்குறது அப்படின்னா ஒரு போராட்டம், இந்த மாதிரி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு, வேற எது இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாமே. இவரும் அங்கே போய் சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி. சேம் டைம் இப்போ வந்து தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 1 மணி வாக்கில் வந்து கவர்னர் வந்து சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தலைவர் நேற்று வலைதளங்களில் வந்து வெளியிட்ட அந்த அறிக்கையை பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படும் தங்கைகளுக்கு கடிதம்னு அவர் எழுதுனதை எங்களோட மகளிர் அணியினர் அதை வந்து அவருடைய வலைதள பக்கத்துல இருந்து அதை டவுன்லோட் பண்ணி பொது இடங்கள்ல கல்லூரி வளாகத்துக்கு வெளியில அவங்க வந்து கொடுக்குறாங்க. தார்மீக அடிப்படையில் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல், எந்த விதமான சலசலப்பு இல்லாமல், தனிப்பட்ட முறையில் அதுவும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி இதை வந்து கொடுக்கவே இல்லை, சொல்றாங்க, புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்க வெளியில வாங்க, காவல்துறையில கம்ப்ளைண்ட் உங்க வீட்டில் சொல்லுங்க, நாங்கள் இந்த மாதிரி தாவேக்கால இருக்கோம் எங்ககிட்ட சொல்லுங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அங்கே வந்து காவல்துறை வராங்க. தென்சென்னையோட தலைவர் திரு KV தாமு அவர்கள் தலைமையில் மகளிர் தான் போகிறாங்க, வேற யாரும் வந்து போகலை, ஆண்கள் வந்து இங்கே எங்கேயுமே போகலை. ஸோ அவங்க வந்து கொடுக்கும்போது அங்கே காவல்துறை வந்து வராங்க. வந்துட்டு அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லணும், காவல்துறை இந்த மாதிரி அனுமதி இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம், இல்லை அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், இல்லை அனுமதி வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லலாம். இது எதுவுமே சொல்லாமல் பெண்கள் புதுசாக இப்போ தான் வராங்க, அவங்க வந்து களத்துக்கே இப்போ தான் பெண்கள் வந்து வராங்க. எங்கெங்கெல்லாம் இங்கே அச்சுறுத்தல் நடக்குதுன்னு நான் சொல்ல, இதை நான் அரசியலாகவே சொல்ல வரல, பொதுவாகவே இதை பெண்கள் தான் பார்க்கணும். இது வந்து தாவேக்காவோட மகளிர் அணி தாவேக்கா இதை முன்னெடுக்குது அப்படின்ற கோணத்திலே இதை வந்து எடுத்துகிட்டு போகவே வந்து விரும்பலை. அதையும் வந்து நாங்கள் வந்து சொல்லவும் இல்லை. பொதுவாக பெண்கள்னா நீங்கள் அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒன்று இருக்கு. அவங்க கிட்ட எவ்வளோ ஹேஷாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க, போகிறாங்க, அவங்கள வந்து மிரட்டும் தோணியில் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் வந்து பொது இடத்துல இதை வந்து கொடுக்கக்கூடாது, இதை வந்து நீங்கள் வந்து அனுமதி கிடையாது, யார்கிட்ட பர்மிஷன் சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எங்களை வந்து கூப்பிட்றாங்க, நாங்கள் அவங்கள என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க தான் நாங்கள் போகிறோம். அதுக்குள்ளே அவங்கள பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து வேனில் வந்து ஏற்றிட்டு போய் ஒரு மண்டபத்தில் அடிக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்காக எங்கள் பொதுச் செயலாளர் வந்து போகிறாங்க. ஒரு மகளிர் அணியில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா போய் பார்க்குறாங்க. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் முறையில் மாண்புமிகு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் போகிறாங்க. அவரையும் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி கூப்பிட்டு அவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எந்த விதமான அரசியல்? இது பெண்கள் பாதுகாப்பு பேசக்கூடிய ஒரு அரசாங்கம். இது ஏன் வந்து இப்போ தடுக்கணும்? இதை நீங்கள் ஏன் தாவேக்கான்னு பார்க்குறீங்க?
பொதுவான விஷயம் தான் இது. எல்லா கட்சியும் தான் போராட்டம் பண்றாங்க. அதிமுகல இருந்து பிஜேபில இருந்து எல்லா கட்சியும். அவங்கள நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்களா? இது ஒரு கேள்வி இருக்கு இல்லீங்களா? அவங்க போராட்டம் பண்ணாங்க. நம்ம அதை விழிப்புணர்வா ஒரு நோட்டீஸ் நம்ம கொடுக்கப்படுது. தலைமைக்காவது நீங்க சொன்னீங்களா, தாவேகா தலைமைக்காவது இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்றத அப்டேட் பண்ணாங்களா? சார், தலைமையின் அறிவுறுத்தலின்படி தான் இதை பண்றோம் நம்ம. ஓகே, தலைமையின் அறிவுறுத்தல் மாண்புமிகு பொதுச்செயலாளர் அறிவுறுத்தலின்படி தான் நம்ம அவேர்னஸ் கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். அது ஏன் குறிப்பிட்ட டி நகர்ல மட்டும்? நிறைய இடங்கள்ல இருக்கு, தமிழகம் முழுக்க கொடுத்துருக்கோம், நிறைய இடங்கள்ல பண்றோம். நான் சொல்ற இந்த விஷயம் நடந்தது பாத்தீங்கன்னா தென்சென்னை மாவட்ட தலைவர் திரு கேவி தாமு அவர்கள் அரேஞ்ச் பண்ண டீம்ல தான் இவங்க பிரச்சனை பண்றாங்க. எல்லா இடங்களும் தமிழகம் முழுக்க இந்த அவேர்னஸ் நேத்திக்கு நடந்தது, இங்க மட்டும் நடக்கல. சோ பர்టిక్యులரா அவங்க வராங்க. ஏன்னா ஒரு நெரிசலான பகுதி அந்த மாதிரி இடங்கள்ல என்ன சொல்றோம், அவங்க அறிவுரை சொல்லலாம், தவறு கிடையாது. சரி, நீங்க அரெஸ்ட் பண்றீங்க, ரைட், ஓகே. ஏன் நீங்க ஒரு அடிப்படையான விஷயங்கள் கூட பண்ணல? ஒரு கருத்துரிமை பேச்சுரிமை கிடையாதா? யாருமே பேசக்கூடாது. இப்ப நம்ம பேசுறது எப்படி பேசுறோம்? கருத்துரிமை அடிமையில் தானே பேசுறோம், அடிப்படையில் தான் நம்ம பேசுறோம். இதை தடுக்கிறது மிகப்பெரிய இது தவறு. இந்த தவறு திருப்பி திருப்பி காவல்துறை செய்யறது நமக்கு அப்பதான் தோணுது, இது பின்னாடி ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. இந்த வழக்கு இது சரியான பாதையில போகுதான்றதை நம்ம திருப்பி கேள்வி எழுப்புறது, யார் அந்த சார்ன்ற கேள்விலாம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. ஓகே, அந்த அச்சுறுத்தல் உங்களுக்கு நடந்திருக்கு தாவேகா அப்படின்ற விஷயங்கள்லாம் மீறி நேற்று என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பண்ணாங்க? ஏன்னா மண்டபத்தில் காலைல 11 மணிக்கு உங்களை கைது பண்றாங்க, 6 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. அப்படின்றப்ப என்னென்ன நடந்தது நேத்தாங்க? இல்ல, முதல்ல மகளிர்கள் அழைச்சிட்டு போறாங்க. அவங்க அழைச்சிட்டு போயிட்டு மண்டபத்துக்குள்ள அடைக்க முயற்சி பண்றாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, இப்போ எங்களெல்லாம் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மாவட்ட தலைவர்கள் வராங்க, திரு புசியானந்த் அவர்கள் வராங்க, பொதுச்செயலாளர் வராங்க. அப்போ பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களை அந்த அரங்கில் அந்த மண்டபத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு குடிநீர் கிடையாது, அடிப்படையான கழிப்பிடங்கள் கிடையாது. 2 டாய்லெட் தான் இருக்கு. இவங்க செய்தி போடுறாங்க 100 பேர், கிட்டத்தட்ட மகளிரே 500 பேர் அடைச்சு வச்சிருக்காங்க. 500 பேரை நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்க செப்பரேட்டாவது பண்ணணும். 100 பேரா நீங்க வேற வேற மண்டபத்தில் நீங்க அடைச்சிருந்தாலும் நியாயம் நம்ம சொல்லலாம். யாருமே அவங்கள நம்ம எதிர்க்கவே இல்லை. ஏன் அவங்கள அடைச்சு வச்சிங்கன்னா நம்ம கேட்கவே இல்லை, உங்களுக்கு கோஆபரேட் பண்றோம். அப்போ மோசமான தள்ளுமுள்ளாம் அங்க நடந்து நீங்க ஃபுட்டேஜ்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இவங்க கையாளுறது சரியான ஒரு கோணம் இருக்கு. அதே மாதிரி அடிப்படையில் நீங்க உணவுக்கு மதியம் தான் நீங்க கொடுக்கணும். காலையில நீங்க குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு தண்ணியாவது நீங்க கொடுக்கணும்ல. தண்ணியே கொடுக்கல. உள்ள போன எங்க தோழர்களும் அவங்களுக்கு ஏதாவது உணவு பண்டங்களோ தண்ணியோ கொடுக்கறது, அதையும் 11 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தண்ணீர் கூட கொடுக்கல. இல்ல, அதுக்கப்புறம் நாங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். தண்ணியும் டீயும் மட்டும் தான் எங்களால கொடுக்க முடிஞ்சு, உணவு கொடுக்கறதுக்கு எங்களை அலோவ் பண்ணல. ஸோ இதுதான் இன்னையோட நேற்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தவிர்த்திருக்கணும். இது மற்ற கட்சிகளுக்கு பண்ணுவாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். இது விஜய் அவர்களுக்கு இது தெரிவிக்கப்பட்டுச்சு, நிச்சயமா தெரியும். அவரும் அந்த அவங்க கிட்ட அந்த மகளிர் நம்ம தோழர்கிட்ட தொலைபேசியில் பேசினாங்க, ஃபோனில் பேசினாங்க. பொதுச்செயலாளர்கள் களத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் அவங்களுக்கு பிஸ்கெட்டு டீ எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்தது. இதை அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ரொம்ப மோசமான அதுக்கப்புறம் தொடர்ச்சி என்னன்னா, சப்போர்ட்டுக்கு போன எங்களையும் அரெஸ்ட் பண்ணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. 5:30 6 o'clock விடுவாங்க, 5:30 வாக்கில் விட்டாங்க. ஓகே, இல்லை ஆனந்த் சாருமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் இருக்கும் பொழுது அப்போ விஜய் அவர்களும் களத்துக்கு வந்திருக்கணும்ல. இந்த கேஸ் நேற்று அவர் வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். ஒண்ணுமே இல்லை, நம்ம தார்மீக அடிப்படையில் எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேட்ச் பேட்சா பிரிஞ்சு போய் நோட்டீஸ் கொடுக்கும் போதே நீங்க இவ்வளவு கலவரம் பண்ணீங்க. காவல்துறை திட்டமிட்டு இவ்வளவு கலவரம் பண்றாங்க. பேசதான் போறாரு எங்க பொதுச்செயலாளர் அவர்கள். அங்க என்ன நடந்ததுன்னு விசாரிக்க தான் போறாரு. அவரே நீங்க என்ன பண்ணீங்க? பேச்சுவார்த்தைக்கு போன யாராவது அரெஸ்ட் பண்ணி நீங்க பாத்துறீங்களா சார்? நீங்க சொல்லுங்க. நம்ம போராட்டம் பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக போனவங்க நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவர் கேட்க தான் போறாரு. இவரையும் நீங்க பேசிட்டு அமுச்சு விட்டுறாங்க. அவர் கார்ல ஏற நேரத்துல திருப்பி என்ன அவங்களுக்கு அழுத்தம் வந்தது, யாரு கூப்பிட்டாங்கன்னு தெரியல, திருப்பி அவரை கூப்பிட்டு போயிட்டு நீங்க மண்டபத்துல அவரை உட்கார வைக்கிறீங்க. இந்த சூழ்நிலை சொல்றேனே, 100 பேர் அடைக்க வேண்டிய இடத்துல 500 மகளிர், கிட்டத்தட்ட 200 ஆண் தோழர்கள் நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை தலைவர் விஜய் அவராங்க அந்த நிலைமை அங்க என்ன யோசிச்சு பாருங்க நீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வரல, கண்டி களத்துக்கு வரக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்ல. அவர் வந்திருந்தா உடனடியே நடவடிக்கை எடுத்திருப்பாங்கல்ல. 11 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தண்ணீர் கூட தரல அப்படின்றீங்க. விஜய் அவர்கள் வந்தானா அது எவ்வளவு பெரிய விஷயம். எங்களுக்கு தண்ணி தரலன்றது விஷயம் கிடையாது. உங்களை தேவையில்லாம அடக்கி வச்சது நான் சொல்றேன். இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, எங்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் கழிவறை கூட இல்ல, இதெல்லாமே அவருக்கு தெரிவிக்கப்படல. இதெல்லாம் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை நம்ம தாங்கி நிக்கிறோம்னா, இந்த மக்களோட பாதுகாப்பு அரசாங்கம் அப்படியாவது இந்த கவனத்துக்கு போகாதன்னு சொல்லுதான். பட்டினி போராட்டம் கூட இருக்குது, நாங்க தயார் சார். ஆனா அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கணும்ன்றது எங்களோட நிலைப்பாடு. ஆனா அதுக்கு விஜயோட ஒத்துழைப்பு இருக்கும், விஜயோட பங்கும் அதுல இருக்குமா? நேர்ல நிச்சயமா இருக்கும். நம்ம ஏற்கனவே கடந்த பேட்டிகள்ல நம்ம சொல்லியிருக்கோம், தலைவர் வீரியமா இதுக்கப்புறம் களத்துக்கு வர போறாரு. அதோட முதல் படியா கூட நீங்க இதை வச்சுக்கலாம். ஓகே, நேற்று அவர் ஆளுநரை சந்திச்சதும், அதுவும் குறிப்பா பனையூர்ல இருந்து வெளியே வந்ததும் நிறைய பேர் பயங்கரமா சோசியல் மீடியாக்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிலர் மறுபடியும் நீங்க ஆளுநர்கிட்ட நீங்களும் சரண்டர் ஆறீங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் பார்க்கப்படுது. இந்த ரெண்டையும் எப்படி பாத்துக்கிறீங்க? பனையூர்ல இருந்து
வெளியே வந்துட்டார் அப்படின்ற ஒரு சந்தோஷமா சில பேர் எழுதினாலுமே கூட என்னப்பா இவரும் ஆள் நட்டு போய் இவரும் உட்காந்து அந்த லைன்ல நின்று இந்த கடிதத்தை கொடுப்பாங்களா அந்த மாதிரி தான் இவரு இருக்காரு அப்படின்ற விமர்சனமும் வச்சுட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. சார் இங்க பிரச்சனையே பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கம் வந்து செயல்படலைன்றதான் குற்றச்சாட்டு. அப்போ நீங்க வந்து ஒரு முதலமைச்சர் போய் நீங்க இதை கொடுக்கவே முடியாது. நான் வந்து பொதுவான ஒரு சாமானியனா இருந்து கேட்கிறேன். நான் ஒரு தாவேகா தொண்டராவோ தாவேகா கட்சிக்காரரோ நான் வந்து கேட்கல. அடிப்படையான ஒரு பொதுமக்களா இருந்து நான் வந்து பேசுறேன். நான் நீங்க போய் சந்திக்க முடியும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதுக்கே நீங்க மௌனம் காக்குறீங்க. இந்த விஷயத்தை பத்தி நீங்க பேசல. நடவடிக்கையிலும் பல்வேறு குளறுபடிகள் இருக்கு. கமிஷனர் ஒன்று சொல்றாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ஒன்று சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவங்களோட எஃப்ஐஆர் வெளியில் வருது. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவான இஷ்யூல வந்து இவர் வந்து அவரை போய் சந்திக்க முடியும். அப்போ மத்திய அரசாங்கம் தான் இந்த அழுத்த கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதியாக தான் திரு கவர்னர் அவர்கள் இங்க இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம கொடுக்கணும். ஏன் எல்லாருமே தான் சந்திக்கிறாங்க. முதலமைச்சர் கூட தான் வந்து கவர்னரை வந்து சந்திக்கிறாங்க. அது வந்து கவர்னர் சந்திக்கிறது சாதாரண விஷயம் தான். இதை வந்து அரசியலோ இதுக்கு வந்து எந்த பின்புலமும் கிடையாது. நமக்கு என்னன்னா ஒரு நல்லது நடக்கணும், அது கூடிய விரைவில் நடக்கணும்ன்றது தான் நம்மளோட புரோட்டோகால். ஓகே, எவ்வளவு தூரம் அழுத்தமா இருந்தாலும் அங்கதான் போவோம். தமிழக முதல்வர் சந்திச்சு ஒரு கடிதத்தை கொடுத்து இந்த மாதிரி சீக்கிரமா நடவடிக்கைகள் எடுங்க, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சந்திப்பு ஒரு லெட்டர் பேட் கூட வெளியே வராது. இல்ல சார், அதான் சார் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம அரசியல் மையப்படுத்துறோம். அந்த லெட்டர்லயுமே அதான் இருந்துச்சு. நேத்து அவர் வெளியிட்டதுலயுமே வந்து சீக்கிரமா நம்ம எல்லாம் சேர்ந்து இப்ப நீங்க வந்து மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து செயல்படலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நம்ம நகரம்னா கேள்வி கேட்கணும். இப்ப நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த போராட்ட காலங்கள் இப்ப நேற்றுக்கு நடந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான். இதனையும் நம்ம போராட்டமா திட்டமிடாமலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமானது. வருகாலங்களில் நிச்சயமா நம்ம வந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். வீரியமா களத்துல வந்து தாவேக தொண்டர்கள் செயல்படுவாங்க. இதுக்கு முன்னாடி நேர்காணல் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். என்ன சலசலப்பு உள்ள நிர்வாகிக்குள்ளார் அப்படின்ட்டு. இப்ப சமீபத்தில் பார்க்கும் பொழுதுமே கூட சிலர் வந்து அது இப்ப மற்ற கட்சியிலிருந்து வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. சிலரும் டிவிக்கில இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்றாங்க. எப்படி இருக்கு? இப்போ ஒற்றுமையா இருக்காங்களா? இல்ல சார், எப்பவுமே ஒற்றுமையா தான் சார் இருக்கும். எப்பவுமே சலசலப்பு கிடையாது. சொல்றேன், நேத்திக்கு கூட்டினுக்கு இந்த கூட்டமே எனக்கு தெரிஞ்சு நான் நேர்ல பார்த்தேன். கிட்டத்தட்ட 700 பேர்ல இருந்து 800 பேர் இருந்தாங்க. 100 பேர்னு செய்தி போடுறாங்க. இதுதான் வந்து ஊடகங்கள் வந்து வெளியிடக்கூடிய ஒரு செய்தி. இப்போ ஒன்றும் இல்லை, ஊடகங்களில் வர செய்தியும் சரி, இப்போ தாவேக்கால சலசலப்பு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எழுதுறாங்கல்ல, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ ஊடகங்கள் வந்து 4வது தூண் நம்ம வந்து சொல்கிறோம். ஊடகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. ஊடகத்தை நம்பி தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே இருக்கோம். ஒரு சாமானிய மக்கள் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊடகத்தை வந்து நம்புறாங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமே வெளியில் வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து ஊடகத்துக்கு தான். ஸோ அதனால ஊடகம்ன்றது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஊடகமும் ஏன் ஒரு முதலமைச்சரை போய் கேட்கவே இல்லை? ஏன் இது சம்பந்தமா நீங்க வந்து வாய் திறக்கவே இல்லைன்னு ஏதாவது ஒரு ஊடகம் வந்து கேட்டிருக்காங்களா? துணை முதல்வர் வந்து எல்லாத்துக்கும் நக்கல் நையாண்டி பேசுறாரு, எல்லாமே பேசுறாரு இல்லைங்களா? அவர்கிட்ட ஏன் ஒரு கேள்வி கூட யாரும் கேட்க முடியல? திருமதி கனிமொழி அம்மையார் வந்து எம்பி அவர்கள் நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுக்குறாங்க. ஏன் இந்த விஷயத்துல பேசல? இது ஊடகங்கள் வந்து கேட்கணும், கேட்கறதே இல்லை. இப்ப நாங்க எதனா ஒண்ணு பண்ணா தலைவர் பண்ணா பாத்தை மரசியல் பண்றீங்க, நீங்க வந்து உங்க கட்சிக்குள்ள வந்து பிளவு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்ற ஊடகங்கள் ஏன் இதை வந்து கேட்க மாட்டாங்க? நான் வந்து ஒரு சாமானியனா தான் இதை நான் கேட்கிறேன். நான் அதான் எங்களுக்கு விஜய் அவர்களும் பேச ஸ்பேஸ் கொடுத்திருந்தாருன்னா, கேள்வி கேட்க இடம் கொடுத்திருந்தாருன்னா இந்த கேள்வி அவங்க கிட்ட நாங்க வைக்கலாம். இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா நடக்கும். இங்க வந்து பரஸ்பரம் தான் எல்லாமே வந்து மக்களுக்காக சேவை செய்யணும். வரும்போது நம்ம நிச்சயமா களத்துக்கு வருவோம். இது முதல் படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, 2வது மாநாடு ஃபெப்ல பிளான் பண்ணிருக்கதா நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். நடப்பாதையும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுது? அடுத்த கட்ட நடவடிக்கைகளா டிவிக்கல என்ன நடக்க போகுது? இல்ல, மாநாடு வந்து அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது. அது நிச்சயமா தலைமையில வந்து சொல்லுவாங்க. ஆனா மண்டல மாநாடுகளுக்கு வந்து திட்டமிடல் வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றது வந்து மண்டல மாநாடுகள் 3 மாவட்டங்கள் சேர்த்து இல்ல அந்த மாதிரி வந்து மாநாடுகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜனவரிலேருந்து தலைவர் வந்து ஆக்டிவாக வந்து மக்களை சந்திக்கிறதும் சரி, தொண்டர்களை சந்திக்கிறதும் சரி, நடைப்பயணம் இந்த மாதிரிலாம் நிச்சயமாக வந்து திட்டங்கள் இருக்குது. நாங்களும் அதெல்லாம் வந்து கட்சிக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கட்சியிலும் இதெல்லாம் செய்யறதுக்கான நடைமுறை சாத்தியங்கள் வந்து போயிட்டு இருக்கு. கேப்டன் அவர்களோட அந்த நினைவு நாள் அப்போ விஜய் கலந்துக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. நேரில் போய் அழைச்சும் அவர் வரல அப்படின்ட்டு. அது வேற பிற அரசியல் இருக்கா பின்னாடி? இல்லை, நான் அன்னைக்கு அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் போயிருப்பீங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்க பொது செயலாளர் போய் அவரால் வெளியில வர முடியல. அதுதான் வந்து கலை யதார்த்தம் சூழல். இதை வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணியாச்சு. கேப்டனோட குடும்பத்தாருக்கு வந்து கன்வே பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் வந்து பொது செயலாளர் போனாங்க. அதான் திருப்பி நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, இவரை வச்சு இல்லை, அது கிடையவே கிடையாது சார். கூட்ட நெரிசல்ன்றது இப்போ இவருக்கு மட்டும் கிடையாது. இவரை பார்க்க வர கூட்டங்கள் ஒன்றும் இல்லை. அவர் கேப்டனோட இறப்புக்கு அவர் போகும்போதே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஒரு தும்பியல் சம்பவம். அதுக்கு போகும்போது கூட அவங்க வந்து ஒரு சினிமா நடிகரை பார்த்துன்ற ஆர்வத்தில் தான் அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. அதை வந்து அவர் வந்து விரும்பலை. ஃபோட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, லைட்டை ஃப்ளாஷ் ஆன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து விரும்பாதனால தான் அவர் போல. நிச்சயமாக அவர் வீட்டுக்கு வந்து போவாங்க.
இல்ல திருப்பி இன்னொரு நாளைக்கு அமைதியான முறையில் அவர் வந்து போயிட்டு நிச்சயமா அவருக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க. இதை வந்து அவங்க ஃபேமிலிக்கு கன்வே பண்ணியாச்சு. ஓகே, ஏன்னா அவர் கலந்துருக்கணும் தான் எல்லாருக்கும் சூழல் தான் சார் நெரிசல். அங்க வந்து எல்லாருமே விஜயகாந்தோட ரசிகர்கள். அவர் நான் வந்து ஒரு சாதாரண தொண்டை சார், நான் அந்த இடத்த கடக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆச்சு சார். எனக்கு எல்லாருக்குமே அப்படிதானே இருக்கும். விஐபி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் தனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்ல சார், அரேஞ்ச்மெண்ட் சீமான் அவர்கள் போனாங்க, நிறைய எதிர்க்கட்சிகள் போனாங்க, ஆளுங்கட்சி. நான் அதுக்குள்ளேயே நான் போக விரும்பல. நானு இது தேவையில்லாத ஒரு நெரிசலை நம்ம வந்து ஏற்படுத்த வேணாம்னு சொல்லிதான் கேப்டன் அவர்கள் மேல மரியாதை இருக்கு சார். அந்த குறிப்பிட்ட நாள்ல அங்க போய் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் வீட்டிலேயே வச்சு பண்ணாங்க. அவர் நிச்சயமா ஒரு நாளைக்கு வந்து போய் பார்ப்பார். அதனாலதான் பொதுச் செயலாளர்கள் அமைச்சாங்க. சரி, ரொம்ப நன்றி பிரதர். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்க பதில்கள் கொடுத்ததுக்கு. நன்றி. வணக்கம்.